Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி மயிலாடுதுறையிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காப்புல. நடிகர் விஷால் இயக்கி நடித்த மகுடம் திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வருகின்றன. இதற்கு படத்தின் PTS அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோக்களில் தெரிந்த அவரது இயக்கும் அணுகுமுறையும் ஒரு காரணமா என்ற கேள்வி எழுகிறது. அந்த வீடியோவில் ஒரு இடத்தில் அவர் பேசிக்கொண்டே மைக்கை தூக்கி எறிவது போன்ற காட்சிகள் சிலருக்கு எதிர்மறையான எண்ணத்தை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். இதற்கு முன்பு பாக்கியராஜ், சுந்தர் சி, ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் இயக்கி நடித்திருந்தாலும் இப்படியான அணுகுமுறை பெரிதாக வெளியில் தெரிவதில்லை. குறிப்பாக கென் கருணாஸ் தனது முதல் படத்தையே இயக்கி நடித்த போது மிகுந்த பொறுமையுடனும் கூலாகவும் படப்பிடிப்பை கையாண்ட விதம் கவனிக்கத்தக்கது. மேலும் முதலில் இந்த படத்தை ரவி அரசு இயக்குவதாக இருந்து பின்னர் அதை விஷால் இயக்க வந்தார். அதுதான் இந்த படம் கலவையான விமர்சனங்களுக்கு காரணமா அப்படின்னு கேட்குறேன். எங்க கலவையான விமர்சனம் தான், அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப நாகரிகமா அதை மென்ஷன் பண்றாரு. கலவையான விமர்சனம் அப்படின்னு ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் மகுடம் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை வந்து ஒரு வணிக ரீதியில் அது வெற்றி அடையல. ஸோ இப்போ மகுடம் படத்தினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவங்க குறிப்பிடுற மாதிரி அந்த BTSல் பார்த்த மாதிரி இவருடைய அப்ரோச் வந்து காரணம் இல்லை. ரைட்டா? இன்னொன்று, ஆடியன்ஸுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவன் ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு வர்றான். அவன் பார்க்குற திரையில் பார்க்குற விஷயம் அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மகுடம் படம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 நிமிஷம். அந்த படம் நல்ல படமா இருந்தாலும் 2.5 மணி நேரம் தானே. ஆமாம், போர் அடிக்கும். எவ்வளோ நல்ல படமா இருந்தாலுங்கிறது வேற, எவ்வளோ பெரிய முன்னணி புகழ்பெற்ற இயக்குனர் இயக்கிய படமா இருந்தாலுமே 3 மணி நேரம்ங்கிறது அதிகம் தானே. சங்கருக்கே அதெல்லாம் சறுக்கி விட்டுருக்குல்ல. அப்போ விஷால் வந்து ஒரு முதல் படமா இயக்குகிற ஒரு படத்துக்கு வந்து 3 மணி நேரம் 5 நிமிஷங்கிறது ரொம்ப ஓவர். இந்த படத்தினுடைய தோல்விக்கு அது முக்கிய காரணம். எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் வந்து 1.25 மணி நேரம். அப்போ நீங்கள் செகண்ட் ஹாஃபே வந்து ஒரு 2 படம் பார்க்குற ஃபீலிங் வந்து கொடுத்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய திரைக்கதை எதையுமே ஒழுங்காக சொல்லலை. ரொம்ப அப்படி மேலோட்டமாக வந்து அதை பண்ணி வச்சுருப்பார். பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இயக்குனராக கமிட் பண்ணப்பட்டது ரவி அரசு தான். ஆமாம், அவர் சொன்ன கதையை கேட்டு தான் அவர் வந்து கமிட் பண்ணாங்க. அவர் 1 கோடி சம்பளம் கேட்டு 80 லட்சத்துக்கு அவரை கமிட் பண்ணாங்க போல இருக்கு. ஆனால் அவர் சொன்ன லைன் இருக்குல்ல, ஒரு பிரமாதமான லைன் என்னென்னா, இன்றைக்கி வந்து சீனாவிலிருந்து பல பொருட்கள் வந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுது. அதில் பல பொருட்கள் பார்த்திங்கன்னா மலிவான பொருட்கள். அந்த மாதிரி இந்த மோட்டார் உதிரி பாகங்களும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதனால் இங்கே ஒரு விபத்து நடக்குதுங்கிறது அந்த வேற தேடி போகிறது தான் அந்த கதை. ஆனால் இந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீன்லேயோ 1.5 சீனில் தான் வரும். மற்றபடி கதை என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம. அதனால இந்த படத்தினுடைய தோல்விக்கு முதல் காரணம் விஷால். அவருடைய இந்த BTS அணுகுமுறை கிடையாது. அவர் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஒரு 20 வருஷம் சினிமாவில் இருந்துட்டோம், இவ்வளவு படத்தில் நடிச்சிட்டோம், நமக்கு தெரியாத சினிமாவா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் காரணம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முத்துமணி மாலை சாங் ரொம்ப பிடிக்கும்ல? அந்த சாங்கே ஒரு பிளே லிஸ்ட்ல டெலிட் பண்ணிட்டாரு படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஐயோ அப்படி பண்ணி வச்சுட்டாப்ல. சரி, அப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து சித்தார்த்தன் கேட்டிருக்காப்லண்ணே. எங்கள் பகுதியில், அதாவது மயிலாடுதுறையில் தற்போது 2 திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள டீ கடை, ஹோட்டல், பெட்ரோல் பங்க், மளிகை கடை உள்ளிட்ட சிறு வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் ஆகிறது. படப்பிடிப்பில் பணியாற்றுபவர்களுக்கு தேவையான பொருட்கள் உள்ளூரிலேயே வாங்கப்படுகின்றன. இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் காட்டு இருப்பது போல சினிமா துறைக்காக சிறிய அளவிலான ஸ்டூடியோக்கள் அல்லது படப்பிடிப்பு மையங்களை
அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அமைத்தால் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அந்த மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். தற்போது பெரும்பாலான படப்பிடிப்புகள் ஸ்டூடியோ அல்லது கிரீன்மேட் முறையில் நடைபெறுகின்றன. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற சினிமா ஸ்டூடியோக்களை அமைப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, மக்களின் அன்றாட தேவைகளுக்கான பிரச்சனையே இங்கே தீர்க்க முடியல. குடிநீர், மருத்துவம் போன்ற பிரச்சனைகளே பெரும்பாடாக இருக்குது. இதே மாயாவரத்தில் அரசு ஆஸ்பத்திரி இருக்குது, அது நினச்ச மாதிரி இருக்காங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லணும். அதையெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு ஒரு ஸ்டுடியோ வைங்கிறது சாத்தியம் இல்லை. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வச்சா நல்லா இருக்குமே. அங்கங்கே மக்கள், உள்ளூர் மக்களும் வந்து நடிச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் அது ஒரு தொழிலாக மாற்றுறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்லைங்க, அது ஒரு நடைமுறை சிக்கலை பாருங்க. இப்போ மயிலாடுதுறைக்கு எதுக்கு ஷூட்டிங் எடுக்க போயிருக்காங்கன்னா அங்க இருக்கிற அவுட்டோரை எடுக்கிறதுக்கு தான். நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எங்க ஸ்டுடியோ கட்டுங்கன்னா அங்க ஒரு ஃப்ளோர் கட்டிடுவாங்க, அங்க போய் செட்டு போட்டு எடுக்கிறதுக்கு எதுக்கு மயிலாடுதுறை போகணும்? சென்னையில இருக்கிற பிலிம் சிட்டில எடுத்துட்டு போயிடுவாங்களே. அதனால இப்ப சினிமா சென்னையில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த ஊரில் இருக்கிற இயற்கை அழகுகளை படமாக்குறதுக்கு தானே அங்க போவாங்க. அதனால அந்த கேள்வியே தவறானது. பட் அதே நேரம் இப்ப மயிலாடுதுறையில் இப்ப எடுக்கிற மாதிரியே பல ஊர்களுக்கு போய் எடுத்தா அந்த மக்கள் வேடிக்கை பார்க்க வருவாங்க, அந்த லோக்கல்ல கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆமாம், ஷூட்டிங் எடுக்க வாங்கன்னு சொல்லலாம். சரி, அங்க ஸ்டுடியோ கட்டி கொடுங்கன்னு சொல்றது கொஞ்சம் சரி அதிகப்படியா இருக்கு. ஆனா இப்ப மயிலாடுதுறையில வந்து ஒரு மருத்துவமனையில வசதி இருக்கா இல்லைங்கிறது அவர் தான் சொல்லணுமா? அது உங்க ஊர் தானே, நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, நம்ம அந்த ஊரை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. கேள்விப்படுகிற தகவலை வைத்து சொல்றேன். சிவகங்கை மாவட்டம் மானாமரியிலிருந்து இந்திரன் கேட்டிருக்காப்புல. டைரக்டர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் நடித்த பில்லா, ஆரம்பம் ஆகிய 2 படங்களும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. குறிப்பாக அஜித்தை மிகவும் ஸ்டைலிஷாகவும் மாஸாகவும் காட்டிய படங்கள் அவை. அப்படி இருக்கும்போது அஜித் ஏன் மீண்டும் விஷ்ணுவர்தனுடன் இணைந்து படம் பண்ணவில்லை? ஏன் அவரை அஜித் தள்ளி வைக்கிறார்? இதுக்கான காரணம் என்ன? தள்ளி வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பில்லா படம், அப்புறம் இன்னொரு படம் ஆரம்பம். அதுக்கப்புறம் என்னன்னா மீண்டும் வந்து விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் வந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது. அது வந்து பாலகுமாரனுடைய ஸ்கிரிப்ட், அதாவது ராஜேந்திர சோழனுடைய கதை. அது ஹிஸ்டாரிக்கல் படம். அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்தது. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் வந்து அஜித்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெவ்வேறு டைரக்டரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஹிந்தி படம் இயக்க போயிட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, விடாமுயற்சி படத்துக்கு பல இயக்குனர்களை பரிசீலிச்சாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் பேராக இருந்தது விஷ்ணுவர்தன் தான். புரியுதா இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா அவரு நான் ஹிந்தியில பிஸியா இருக்கேன், இப்ப பண்ண முடியாது அப்படின்னு நகர்ந்துட்டாரு. நல்ல நேரம் தப்பிச்சுட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கும் அஜித் வந்து டைரக்டர் யார் போடலாங்கும் போது விஷ்ணுவர்தன் பேரெல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப வந்து இவர் வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருந்ததுனால வர முடியல. இந்த மாதிரி அஜித்தினுடைய பரிசீலனை பட்டியலில் வந்து விஷ்ணுவர்தன் இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கரெக்டா சிங்க் ஆகல. அஜித்துடைய நட்பு ஓட்டத்துல வந்து விஷ்ணு இருக்காரு, அதுல மாற்றம் இல்லை. பெங்களூரிலிருந்து சந்தோஷ்ஜி கேட்டிருக்காப்லண்ணே. நடிகர் சூர்யா நடித்த சிங்கம் 3, NGK 24, காப்பான், ரெட்ரோ போன்ற படங்களை பார்த்து சூர்யாவின் கதை தேர்வு சரியாகலை என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதே சூர்யா கௌதம் வாசுதேவமனின் துருவ நட்சத்திரம், ஹரி இயக்கிய யானை, பாலா இயக்கிய வணங்கான், சுதா கொங்கரா இயக்கிய பராசக்தி போன்ற படங்களை வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அவர் வேண்டாம் என்று ஒதுக்கிய அந்த படங்களும் சரியாக ஓடவில்லை. இதை பார்க்கும்போது சூர்யாவின் கதை தேர்வு சரியில்லை என்று கருத்தே தவறாக இருக்கிறது. உங்கள் பார்வை என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்லைங்க, ஒரு படம் உருவாகிறதுங்கிறது கிட்டத்தட்ட பிரியாணிக்கின்ற மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸையும் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அது வெந்து பதமாக வர்றதுங்கிறது காலத்தின் கையில் இருக்குது. சில நேரம் ரொம்ப இப்போ பாருங்க, மகுடம் படம் பற்றி பேசுனீங்க, இதையே ரவி அரசு பண்ணியிருந்தா ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். அதை விஷால் பண்ணதுனால தான் எல்லாமே ஏடாகூடமாக மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு படத்தை நீங்கள் கணிக்கவே முடியாது. கதையை கேட்கும்போது நல்லாயிருக்கும், படமாக வரும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். சில நேரம் கதையை இப்போ பாலாலாம் கதையே சொல்ல மாட்டார், ஒரு லைன் தான் சொல்லுவார். நீங்கள் நம்பி போய் நடிக்கலாம், படம் வரும்போது ஒரு பெரிய படமாக சூப்பர் படமாக மாறும். ஸோ அதனால் படம் நல்ல படமாக வருவதும் வராததும் யார் கையிலையும் கிடையாது, அது ஒரு அதிசயம், அவ்வளோதான். ஹைதராபாத்திலிருந்து சின்னையா கேட்டிருக்காப்புல. விமல் மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் தமிழ் திரையுலகில் ஒரே காலகட்டத்தில் தான் அறிமுகமானார்கள். இருவரும் 1 அல்லது 2 படங்களில் ஹீரோக்களாக நடித்திருக்கிறார்கள். ஆனால் சிவகார்த்திகேயன் முன்னணி ஹீரோவாக பெரிய அளவில் வளர்ந்துவிட்ட நிலையில் விமல் மட்டுமே இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அன்னைக்கு காய்கறி வித்துட்டு இருக்காருங்க. அது அவருடைய ஊர்ல சந்தையில போய் காய்கறி விற்கிறாரு. அது வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக காய்கறி விற்க போயிட்டாரு. அப்ப பாருங்க, அது என்ன மாதிரியான
கருத்தை மக்கள் கிட்ட போய் சேர்க்கும். நீங்க வந்து விளையாட்டா பண்ணிருக்கலாம், ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு பண்ணிருக்கலாம். ஆனா மக்கள் கிட்ட எப்படி போய் அந்த செய்தி சேரும் அப்படின்னா, விமலுக்கு வந்து படம் இல்ல, அவர் வந்து காய்கறி வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி தெரியுமா போகும். நம்ம தெருவுல கூட தள்ளு வண்டியில வித்துக்கிட்டு வர்றாரு, அவர்கிட்ட தான் கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கினேன், இந்த குழம்புக்கு கூட அந்த கத்திரிக்காய் தாங்கிற அளவுக்கு அது கை கால் முளைச்சு போகும். நீங்க விளையாட்டா பண்றதுங்கிறது உங்களுடைய நட்சத்திர ஸ்தானத்துக்கே அது ஒரு நெகட்டிவா இருக்கு பாருங்க. பட் என்ன காரணம் பேர் கேட்கிறாருல ஒரு கேள்வி, சிவகார்த்திகேயன் அவ்வளவு பெரிய உயரமா இருக்காரு, இவர் ஏன் இப்படி போயிட்டாரு? ஏங்க ஒரு காலத்துல சிவகார்த்திகேயன் விமலோட போட்டோ எடுத்துக்கலாம் ஆசைப்பட்டு இருக்காரு. ஏங்க அது இல்ல, பாண்டியராஜ் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்மள்ட்ட தானே சொன்னாரு. அதாவது சிவகார்த்திகேயனுடைய ஆகப்பெரிய லட்சியம் என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு விமல் மாதிரி ஒரு ஹீரோவா வந்துருவானா சார் அப்படின்லாம் அவர் கேட்டாராம் அந்த மெரினா காலகட்டத்துல. அதாவது மெரினா படத்துல இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த 3 படத்துல நடிக்கிறதுக்கு, காமெடியனா நடிக்கிறதுக்கு தனுஷ் கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு செகண்ட் தாட்ல வந்து இவர்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு, சார் இது மாதிரி காமெடியனா நடிக்கிறதுக்கு கேட்கறாங்க, போலாமா அப்படின்ட்டு. அப்ப இவர் சொல்றாரு, நீ காமெடியனா நடிச்சீங்கன்னா காலம் முழுக்க காமெடியன் தான், ஹீரோவா நடிச்சீங்கன்னா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, நான் வந்து விமல் மாதிரி வந்துருவானா சார், எனக்கு அந்த அளவுக்கு வந்தா போதும் சார் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. அதை பாண்டியராஜே சொன்னார் நம்ம கிட்ட. ஸோ சிவகார்த்திகேயனுக்கே ரோல் மாடலா இருந்த விமல் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு, அவர் அந்த இடத்துல இருக்காரு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, விமலுடைய இந்த வீழ்ச்சிக்குன்னே நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரிடம் இருக்கிற சில பழக்க வழக்கம், அது என்ன நம்ம வெளிப்படையா சொல்ல வேணாம், அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கே பெரிய தடை. சிவகார்த்திகேயனுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவரிடம் இருக்கிற இந்த பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அவர் எல்லா நேரமும் தன்னுடைய வளர்ச்சி குறித்தே அவர் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்றது, இதை எப்படி நம்மளுடைய கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, எந்த டைரக்டரோட நம்ம அடுத்த படம் பண்றது, எந்த நிறுவனத்துக்கு டேட் கொடுக்கறது, அந்த காம்பினேஷனை எப்படி பில்ட் பண்றது, இதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கு. அதுதான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவ்வளவு பெரிய உயரத்துல வச்சிருக்கு. அதனால அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய கையில தானே இருக்கு, அவங்களுடைய வீழ்ச்சி வளர்ச்சி எல்லாமே அவங்கவுங்க கையில தான் இருக்கு. துபாயில இருந்து முகமது கேட்டிருக்காப்லண்ணே, ஜி படத்தோட தோல்விக்கு அப்புறம் புதுமுக நடிகரா வளர்ந்துகிட்டு இருந்த விசாலை வச்சு சண்டைக்கோழி அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை வந்து லிங்குசாமி கொடுத்தாரு. ஆனா அஞ்சான் படத்தோட தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புதுமுகத்தை வச்சு அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு முயற்சியே பண்ணல? எதிர்காலத்துல லிங்குசாமி மறுபடியும் புதுமுகங்களை வச்சு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்த பிறகு புதுமுகங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே ஒரு மனத்தடை இருக்கும். இப்போவும் பெரிய நடிகர்களை விரட்டிக்கிட்டு இருக்காரு லிங்குசாமி. என்னென்னா, நம்முடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ உயரத்தில் இருக்குது, அதுக்கேற்ற ஒரு நடிகர்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிற நினைப்பு. ஆனால் அதை மாற்றிக்கிட்டாருன்னா, ஒரு வேளை இப்போ புதுமுகங்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா லிங்குசாமியோட லைஃபே மாறும். ஆனால் அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறது இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய. அவன் என்ன காரணம்னா, சினிமாங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு வணிகம் தானே. இப்போ இவர் வந்து அஜித்தை வச்சு பண்ணியிருக்காரு, பல முன்னணி ஹீரோக்களை வச்செல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணும்போது அந்த படத்தினுடைய வியாபாரம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கௌரவ குறைவா நினைக்கிற ஒரு மனப்போக்கும் இருக்கு இல்லையா? ஆனா இப்ப சமீபத்துல வந்த செய்தி என்னன்னா, அவர் வித்யாசாகர் பையனை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய. இன்னொன்னு, லிங்குசாமி குறித்து நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தெலுங்குல அவரை வச்சு பண்றாரு, இவரை வச்சு பண்றாரு, தமிழ்ல இவரை வச்சு பண்றாரு, அவரை வச்சு பண்றாரு வந்துகிட்டு இருக்கு. பட் எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆன மாதிரி தெரியல. இப்படி சொல்ற மாதிரி வித்யாசாகர் பையனை வச்சு ஒரு படம் பண்றதா செய்தி வந்தா எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 1 வருஷம் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரியே தெரியலையே. பட் என்ன இருந்தாலும் லிங்குசாமி போன்ற திறமையான இயக்குநர்கள் மீண்டும் பிஸி ஆகணும். இது வந்து ஒரு நல்ல ஆலோசனையா அவர் எடுத்துக்க வேண்டியதுதான். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாக நிகழ்ச்சி இதோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold.